தினமொரு வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தாங்கள் அங்கம் வகிக்கும் சபைகளுக்கு தவறாமல் தசமபாகம் கொடுக்கும் பல விசுவாசிகள் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கும் எந்த உதவியும் செய்வது இல்லை. மிஷனரி ஊழியங்களுக்காக தாராளமாக வாரி வழங்குகின்ற பலர் தாங்கள் அறிந்த எந்த ஒரு ஏழை எளியவர்களுக்கும் ஒரு இரக்கமும் காட்டுவது இல்லை. இதற்கு முக்கிய காரணம் சபைகள் ஆயினும் சரி, மிஷனரி ஸ்தாபனங்கள் ஆயினும் சரி, காணிக்கை செலுத்துவதால் வரும் ஆசீர்வாதங்களை குறித்து விதவிதமான விளக்கங்களோடு பேசுகின்ற அளவில் ஒரு சிறு பகுதி கூட ஏழை எளியவர்களுக்கு இறங்கி நன்மை செய்வதை குறித்து பேசுவது கிடையாது. இன்னும் ஒரு காரணம், காணிக்கை சரியாக கொடுத்தால்தான் கடவுள் ஆசீர்வதிப்பார், இல்லையேல் ஆசீர்வாதங்கள் தடைப்படும் என்ற விசுவாசிகளின் எண்ணம். காணிக்கை வழங்க வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளின் கடமை. அதே வேளையில் காணிக்கைகளை குறித்து பேசுவதை விட வேதம் எளிய நிலையில் உள்ளோருக்கும் தேவையில் உள்ளோருக்கும் உதவி செய்வதையே அதிகமாக பேசுகிறது. ஆவியின் கனிகளில் முக்கியமான ஒன்று தயவு. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களிடம் தயவு காணப்பட வேண்டும். அந்த தயவு என்னும் குணாதிசயம் இருந்தால் வறுமை, பண கஷ்டம், நோய், துன்பம் என்று வருந்துகின்றவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். காணிக்கை கொடுப்பதில் மட்டும் கருத்தாய் இருந்து பிறருக்கு இறங்கி நன்மை செய்வதை குறித்து கவலையற்று இருந்தால் நாம் சுயநலம் சார்ந்த வெறும் மத வழிபாட்டுக்காரர்களே அன்றி உண்மையாக தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆதி திருச்சபை மக்கள் காணிக்கை கொடுத்த தகவல்களை அதிகமாக வேதாகமத்தில் பாராமல் ஒருவருக்கொருவர் உதவின தகவல்களையே அதிகமாக காண்கிறோம். பிறருடைய கஷ்டங்களில் பங்கு பெற்று ஆதரவாக எதையாவது செய்யாதவர்களை இயேசு சபிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் சேர்த்தார். ஐஸ்வர்யவான் லாசரு உவமையில் அந்த செல்வந்தன் நரக தண்டனை பெற முக்கிய காரணம் என்ன? தனக்கு நல்ல வசதி இருந்தும் லாசரு போன்றவர்களுக்கு உதவி செய்யாததே. சிலர் தாங்கள் பெற்ற நல்ல செல்வ நிலைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவார்கள், ஆனாலும் தேவ கட்டளைப்படி யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்யும் மனநிலை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.